வணக்கம். முக்கிய செய்திகள். தமிழகத்தில் 18 மாவட்டங்களில் இன்று வெயில் சுட்டெரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டமானது கடந்த ஆண்டு செப்டம்பர் 25 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. பல்வேறு கட்டமாக வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது மீண்டும் புது ஆட்களை சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் சில தளர்வுகளும் கொண்டு வரப்பட்டுள்ளது. முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கும் தற்போது கொடுக்க போகிறாங்க. கோட்டக் மகேந்திரா வங்கியில் ஆன்லைன் மூலம் புதிய வாடிக்கையாளர்கள் சேர்த்தல், புதிதாக கிரெடிட் கார்டுகளை வழங்க தடை விதித்துள்ளது RBI. TNPSC ரிவைஸ்ட் ஆனுவல் பிளானர் வெளியிடப்பட்டுள்ளது. குரூப் 4 தேர்வு ஜூன் 9ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. 2ஆம் கட்ட வாக்குப்பதிவிற்காக வெளி மாநில தொழிலாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வழங்க வேண்டும் என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. 2ஆம் கட்ட பொதுத் தேர்தல் கேரளாவில் 26ஆம் தேதியும், ஆந்திராவில் மே 13ஆம் தேதியும், கர்நாடகாவில் முதல் கட்டம் ஏப்ரல் 26ஆம் தேதியும், 2ஆம் கட்டமாக மே 7ஆம் தேதியும் நடைபெறுகிறது. தமிழகத்தில் உள்ள தொழில் நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து கடைகள், தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் கர்நாடகா, கேரளா, ஆந்திராவை சேர்ந்தவர்கள் பணிபுரிகின்றனர். வாக்குரிமை உள்ள தினக்கூலி, தற்காலிக ஒப்பந்த தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தொழிலாளர்களும் அவர்கள் தம் சொந்த மாநிலத்துக்கு சென்று வாக்களிக்க வேண்டியுள்ளது. இதற்கு ஏதுவாக தேர்தல் நாட்களில் நிறுவனங்களின் உரிமையாளர்கள் அவர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்க வேண்டும். தவறும் நிறுவனங்கள் மீது மாநில மற்றும் அரசு நடவடிக்கை எடுக்கும்.